ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பீச்சை நீங்கள் பார்த்தது தான். இந்த லாக்டவுன் தளர்வுகளுக்கு அப்புறம் எப்படி இந்த பீச்சு இருக்குது அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். போகிற பிளானே இல்லை. திடீர்னு சொன்னாங்க பீச்சில் நல்ல ரோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, லாக்டவுனுக்கு அப்புறம் அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்க போயிட்டுருக்கேன். வேறு எங்கேயும் போலங்க, வழக்கமாக போகிற அதே நாகூர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி எப்போதுமே பார்த்திங்கன்னா திருவாரூர் டு நாகப்பட்டினம் ரோடு வழியாக தான் போவேன். பட் அந்த ரோடு இப்போதைக்கு சரியில்லை. அப்படிங்கிறதுனால மயிலாடுதுறை ரூட்டு வழியாக போனோம்னா கங்கலாஞ்சேரின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ரோடு வழியாக ரைட்டில் கட் பண்ணோம்னா இது நேராக போயிட்டு நாகூர் பைபாஸில் போயிட்டு ஜாயின் பண்ண, ஈசிஆரில் ஜாயின் பண்ணிவிடும். ஈசிஆர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுத்து பண்ணோம்னா அந்த நாகூர் பைபாஸ் வந்துடும். ஸோ அங்கேருந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இப்போ நான் நாகூர் உள்ளறக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் போனால் காரைக்கால் போகலாம். அந்த வழியாக போகாமல் இப்போ நாகூர் உள்ளறக்க போயிட்டுருக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். பிரிட்ஜை தாண்டி லெஃப்ட் எடுத்தோம்னா நாகூர். திடீர்னு ஒரு ஐடியா, சரி சும்மா ஒரு சின்ன ஷார்ட் பிக்னிக் மாதிரி போகலாமே அப்படிங்கும்போது நாகூர் கொஞ்சம் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அது வழியே தான் போயிட்டுருக்கேன். தூரத்தில் தெரிகிறது தான் காரைக்கால் போர்ட்டு லெஃப்ட் சைடில். இந்த போர்ட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா பொல்யூஷன் இஷ்யூஸ் நாகூரில் உள்ளவங்களுக்கு வேறு விதமான டிசீஸ்லாம் ஃபார்ம் ஆகுறதா இணையதள செய்தி ஒன்று பார்த்தேன். இருந்தாலும் நாகூர் ஊர் உள்ளறக்க வந்தால் நாகூரில் சின்ன சின்ன சந்துகளாக இருக்கும். ஏகப்பட்ட வீடுகள் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கடையநல்லூர் திருநெல்வேலி சைட்லலாம் போனோம்னா எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கோ அதே மாதிரி ஒரு அமைப்பை நம்ம நாகூரில் பார்க்கலாம். இப்போ நாகூரில் ஊர் உள்ளறக்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாகூர் தர்கா என்ட்ரன்ஸ் போகிற ரூட் வழியாக உள்ளறக்க போயிட்டுருக்கிறேன். இங்கே எப்போதுமே நம்ம காரில் வந்துட்டோம்னா பார்க்கிங்க்கு வாய்ப்பே இல்லை. அதிசயமாக எப்பாச்சும் பார்க்கிங் கிடச்சா உண்டு. இல்லாட்டி அவுட்டோரில் போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு தான் உள்ளறக்க வரணும். மோஸ்ட்லி நான் நாகூர் வரும்போது டூ வீலர் வரும்போது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஏகப்பட்ட க்ரௌடுகள், ஏகப்பட்ட க்ரௌடுன்னு இல்லை, ஏகப்பட்டதுக்கு மேலே உள்ள க்ரௌடுகள் தான் நம்மளால் பார்க்க முடிச்சு. அதே கடைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இது கடத்தெரு, அதாவது தர்காவிலேருந்து வெளியில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இந்த கடத்தெரு. இது அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா பீச்சுக்கு போகலாம். சரி, பீச்சுக்கு போவோம். நம்மளுக்கு தர்காவுக்கு உள்ளறக்க போகிறதுக்கு வேலை இல்லை. ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங்கை முடிச்சுவிட்டு பீச்சுக்கு போகலான்னு நினைக்கங்காட்டியும் டைம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக ஷாப்பிங் பண்ணாமல் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இது கால்மாட்டு சந்துன்னு சொல்லுவாங்க. அந்த சந்து வழியாக உள்ளறக்கணும்னா கடைகள் நிறையா திறந்துருந்துச்சு. ஆனால் மக்கள் நடமாட்டம் காணும். இந்த ஸ்வீட் ஸ்டாலில் மட்டும் நிறையா கூட்டம். அந்த கடையை தாண்டி நம்ம நேராக ரயில்வே ட்ராக்கு கிட்ட போயிட்டுருக்குறோம். இதுதான் இந்த ரயில்வே ட்ராக் ஓப்பனில் இருக்குது. ட்ரெயின் எதுவும் போகல அப்படிங்கிறதுனால இந்த ரயில்வே ட்ராக் வழியாக உள்ளறக்க போயிட்டே இருக்கிறேன். இந்த இடம்னா ஒரு காலத்தில் இந்த சுனாமி வந்தப்போ அந்த இடத்த பார்க்கும்போது மனசே வேறு மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் சுனாமி அட்டாக் பண்ண இடம். ஏகப்பட்ட அழிவுகள், அது இன்னும் மறக்க முடியலை. எப்போ நாகூருக்கு வந்தாலும் அந்த சுனாமியோட அழிவு தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். இப்படியே போயிட்டு நேராக பீச்சுக்கு போகலாம். அந்த ரைட் சைடில் தெரிகிற அந்த இடம் தான் சில்லடின்னு சொல்லுவாங்க. நம்ம சில்லடிக்கு போகாமல் டேரெக்டாக பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். அப்படின்னா வெளியூர்லேருந்து வந்த டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வெஹிக்கிள் இருக்கிறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு பீச்சு உள்ளரைக்கும் ஏகப்பட்ட க்ரௌடுகள் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இங்கே க்ரௌடெல்லாம் இருக்குது. நிறையா மக்கள் பீச்சிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட்டு நான் பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் சுனாமிக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏகப்பட்ட மரங்கள் இருந்துச்சு. அந்த மரம்லாம் இப்போ காணும். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாகூர் பீச்சை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு நினைக்கிறேன் நம்ம
என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா என்ன ஆள முடியா? இது பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் தளர்வுகளுக்கு அப்புறம் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, பீச்சுக்கு போகும்போது குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீச்சல் நல்லபடியாக தெரிஞ்சால் மட்டுமே பீச்சில் வந்து தனியாக அனுப்புங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியலை அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்கள் ஹோல்டில் வச்சு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். ஸோ அவங்கள வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நாகூர் பீச்சு நிலமை இது தான். டீ கடைக்காரர் டீயை விற்றுட்டு போயிட்டே இருக்கிறாரு. சுண்டல் விற்கிறவங்க சுண்டல் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இங்கே க்ரௌடு இருக்குது. உண்மையிலேயே நினச்சி பார்க்கல. நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. க்ரௌடு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் பீச்சுக்கு வந்திருந்தேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து சகஜ நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இருந்தாலும் வேவ் திடீண்டு வர்றதா இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது. நம்ம அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்டா அன்னெசரி வெளியில் வரதை தவிர்த்துக்கணும். மாஸ்க்கு போட்டுக்கணும். நீ ஏன் மாஸ்க் போடலன்னு கேட்காதீங்க. நான் வீடியோக்காக மாஸ்க்கை கழட்டி பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். ஒரு காலத்தில் பீச்சு வந்து சொல்லுவாங்க, நாகூர் பீச்செலாம் போனால் ரொம்ப அசுத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து அசுத்தங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து கம்மியாக போயிடுச்சு. சிறு சிறு பிளாஸ்டிக்களில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டா குப்பைகள் குறைஞ்சிருச்சு. Hey Mr. Bully, won't you just see right through me on the dying days when I... நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பீச்சு வந்திருக்கிறேன். உண்மையிலே சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் இவ்வளவு க்ரௌடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பீச்சில் எவ்வளவு க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இம்புட்டு நேரம் சும்மா இருந்த குதிரை குறுக்க வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போது வந்து ஒரு வரலாற்றை வந்து இதில் பார்த்துடலாம். சோழ மண்டல கடற்கரைக்கும் மேற்கத்திய நாடுக்கும் இடையே பண்டைய ரோமானியர்கள் காலத்திலிருந்து வணிகல் தொடர்புகள் இருந்து வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து பருவமழை காலத்தில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பகுதியில் வந்து ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. மார்க்கோ போலோ என்னும் வெனிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ட்ராவல் பிளாகர் இங்கே வந்து பயணமாக வந்திருக்காரு. அவர் பயணமாக வந்ததுக்கு வரைக்கும் கிபி சுமார் 1925 மில்லியோனே உலக அதிசயங்கள்ங்கிற புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது தென்னிந்திய பகுதியில் அனைத்தும் பாண்டியர் ஆளுமையில் இருந்தது. சோழ மண்டல கரையில் செல்வம் குளித்தது. அங்கு காணப்படுகிற பேர்ல்ஸு முத்து இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு பெருசாகவும் ரொம்ப அழகாக இருந்திருக்குண்டும் இது வந்து வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருக்கிறாரு. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாகப்பட்டினத்தையும் சேர்த்து சொல்லப்படுற சோழமண்ட கரையின் முதன்மை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் சோழ மன்னர்கள் இலங்கை, மலேசியா, ஜாவா, இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து பிஸ்னஸையும் பரப்புனாங்க என்றும், அப்போ வந்து மாமல்லபுரம் தான் போர்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. சும்மா குதிரைக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து பார்ப்போம். நான் ஆக்சுவலி எந்த ஊருக்கு போனாலும் வழக்கமாக அந்த ஊரில் பீச் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மைண்ட்லாம் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவேன். அதே மாதிரி தான் நாகூருக்கு நான் வந்து வேறு ஒரு வேலையாக வந்திருந்தாலும் பீச்சுக்கு போயிட்டு மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த குட்டி பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நேரமாக வீடியோவில் சிக்கலை. கடைசியில் பையன் வந்து வீடியோவில் சிக்கிட்டார். But how can I hide you?
மணி நேரம் பீச்சுக்கு வந்ததுனால ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஏண்டா வேறு வேலைகளும் வச்சுருந்தோம். அந்த கேப்பில் தான் இங்கே வீலாக்கிங் உள்ளே இருக்க பூந்தேன். டைம் 5:30 ஆகிட்டு இருக்குது. ஸோ லைட்டிங்கும் கம்மி ஆகிடுச்சு. இனிமேல் பீச்சில் என்னதை தான் வளைச்சி ஷூட் பண்ணாலும் லைட்டிங் கிடைக்காது. ஆனால் நார்மல் டேஸ்லாம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஏகப்பட்ட சுண்டல் விற்கிறவங்க, இந்த பாப்கார்ன்னு சொல்லிவிட்டு நிறையா விற்றுக்கிட்டு இருப்பாங்க. டீ பாய்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு டீ பாய்ஸை பார்த்தேன், 2-3 பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்கள பார்த்தேன். அப்புறம் இந்த வாடா கடை 2-3 கடை போட்டிருந்தாங்க. வாடா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ரெசிபி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நம்ம வீட்டில் ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிரியாணி குக் பண்ணோம்னா அந்த பிரியாணியை வச்சுவிட்டு அது வந்து டீகம்போஸ் ஆகிடும். மறுநாள் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வாடா பண்ணுவோம். பட் இவங்க எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணன்னு தெரியல. பட் வாடா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. போய் நின்று சுட வாடா எடுத்து கொடுங்க அப்படின்னானே அந்த பாய் ஒரு 4-5 வாடாவை எடுத்து கொடுத்துருந்தாரு. வாங்கி விட்டு லைட் ஹவுஸ்க்கு கீழே அங்கே ஒரு டவர் ஒன்று இருக்குது. அந்த டவருக்கு கீழே உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சிவிட்டு பொட்டணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்குறேன். ஸோ பீச்சுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி வந்திருந்தாலும் பீச்சு வந்து நம்மளுக்கு ஒன்று சூப்பரான ஒரு மைண்ட் ரிலாக்ஸை கொடுத்துச்சு. இதை முடிச்சுவிட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நான் திருப்பி ஊருக்கு போகணும். இது தான் நம்ம உட்காரத்துக்கு வசதியான இடம்னு சொல்லிவிட்டு உட்காந்தாச்சு. வாடாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பலாம். அப்படிங்கும்போது இந்த காக்கா கண்ணில் பட்டுச்சு. எனக்கு தெரியல இந்த காக்கா எங்கடா போகுது, தனியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஜூம் பண்ணி அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது கடைசியில் எங்கே வருது, அப்படியே போகுது. ஓ மை காட், நான் உட்காந்துருக்க டவருக்கு மேலே போய் உட்காந்துருச்சு. உண்மையிலேயே அங்கேயும் ஒரு தனக்காக ஒரு ஃபேமிலியை வச்சுருக்கு. அப்படிங்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. 2-3 குஞ்சுகள் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பீச்சை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம். கிளம்பி ஊருக்கு போகணும். இப்போ போனால் தான் அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock ரீச் பண்ணலாம். தர்காவுக்கு உள்ளே இருக்க போகிறதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. பட் தர்காவுக்கு கீழே நிறையா ஷாப்பிங் இருக்குது. அங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு டீயை குடிச்சுவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஆனால் நிறையா க்ரௌடு பார்க்க முடிச்சு. பட் வந்து யாருமே லோக்கல் மாதிரி தெரியல. எல்லாமே மோஸ்ட்லி கேரளா, ஆந்திர பிரதேசிலேருந்து வர்றவங்க மாதிரி தான் நம்மளுக்கு பட்டுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ் பேசலை, அதர் லாங்குவேஜ் பேசுனாங்க. ஆனால் கடைகளில் கூட்டம் இல்லை. ஆனால் தர்காக்களில் கூட்டத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பற்றின எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.